ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். என்னதான் சயின்ஸுன்னு நம்ம ஒரு பக்கம் பேசினாலும் சயின்ஸையும் தாண்டி இந்த அறிவியலாளர்களையே அதிர்ச்சி அடைய வைக்கிற பல அமானுஷ்யமான விஷயங்கள் இந்த உலகத்தில் பதிவாகிக்கிட்டே தான் இருக்குது. இந்த டார்க்கான கண்ணாடியில் பார்த்தோம்னா நம்ம இறந்து போன பிறகு நம்மளுடைய டெட் பாடி நம்மளுடைய கண்ணுக்கு தெரியுமா, காட்டுக்குள்ள மர்மமான கருப்பு நிற கண்களுடைய சிறுமி, இந்த மாதிரி பல அமானுஷ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. இன்னைக்கான வீடியோட கொஸ்டின் அப்படின்னா, இந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயங்கள் உங்கள் லைஃப்லேயே நடந்திருக்கா, இல்லைனா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படிங்கிற கதைகளை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. முதல்ல நீங்க பார்க்க போறது தி பிளாக் ஐ கேர்ள். ட்ரோன் கேமராவில் மட்டும் இந்த காட்சி பதிவாகலைன்னா யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. இது ஒரு அடர்ந்த காடு. இந்த காட்டுக்கு நடுவில் மரங்களுக்கு இடையில் 7 வயசு மதிக்கத்தக்க ஒரு சிறுமி நடமாடி வர்றதா அந்த ஊர் மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. சில பேர் இந்த சிறுமியை நேரில் பார்த்ததா கூட சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் இதை நம்பாமையே இருந்திருக்காங்க. ஆனால் ட்ரோன் கேமரால இந்த காட்சி பதிவாகியிருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்பாத சில பேரும் நம்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு சைக்கோ கில்லர் இந்த குழந்தை 7 வயசாக இருக்கும்போது கடத்தி இந்த ஃபாரஸ்ட்ல வச்சு தான் கொன்னதாகவும், அதனால தான் இந்த இடத்துல இந்த சிறுமி சுற்றி வரதாகவும் சொல்கிறாங்க. இந்த சிறுமி கொலை செய்யப்படுற டைமில் யூஎஸில் டிப்தியா அப்படிங்கிற நோய் பரவிட்டு இருந்தது. அது இந்த குழந்தையையும் பாதிச்சதுனால இந்த குழந்தையுடைய கண்கள் கருப்பு நிறத்தில் இருந்திருக்கு. இந்த குழந்தைய பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு சிறுமி கருப்பு நிற கண்களோட உலாவி வரதா தான் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது த டார்க் மிரர். இந்த கண்ணாடியை பாருங்கள், கருப்பு நிறத்தில் இருக்கும். இதனுடைய உண்மையான ஓனர் யாருன்னு தெரியாது. இந்த கண்ணாடியை மியூசியமில் இருந்து ஒருத்தர் வாங்கியிருக்கிறாரு. வாங்கி கொண்டு போனவர் இந்த கண்ணாடியில் முகம் பார்த்ததுக்கப்புறமா இறந்தும் போயிட்டாரு. அவருடைய உறவினர்கள் இந்த கண்ணாடியை திரும்பவும் அதே மியூசியமில் கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்கிறாங்க. இது ஒரு சபிக்கப்பட்ட கண்ணாடி அப்படின்னு சொல்கிறாங்க. மியூசியமுக்கு வர நிறைய பேர் இந்த கண்ணாடியில் அவங்களுடைய முகத்தை பார்க்கும்போது அவங்க இறந்து போன பிறகு அவங்களுடைய டெட் பாடி எப்படி இருக்குமோ அது அந்த கண்ணாடியில் தெரிஞ்சதாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஏன் தெரியுது அப்படின்னு பேராநார்மல் ரிசர்ச்சர்ஸ் இன்னமுமே ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது த கர்ஸ்ட் ரூபி ஸ்லிப்பர்ஸ். இதுவுமே சபிக்கப்பட்ட ஒரு ஸ்லிப்பர்னு சொல்கிறாங்க. விசார்ட் ஆஃப் ஓசெட் அப்படிங்கிற மூவியில் இந்த ஸ்லிப்பர் இடம்பெயரும். 1939 ரிலீஸ் ஆன இந்த படத்தில் ஜூடி கார்லாண்ட் அப்படிங்கிறவங்க தான் ஹீரோயினை ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் இந்த ரூபி ஸ்லிப்பர்ஸை போட்டுட்டு நடிச்சிருந்திருப்பாங்க. அந்த படத்தில் இந்த ஸ்லிப்பர்ஸ்க்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த ஸ்லிப்பரை போடுறவங்களை துரத்தி சாபம் விடாமல் அடிச்சுக்கிட்டே இருக்குமா. இந்த படம் ரிலீஸ் அப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனில் ராபர்ட்டா ஜெஃப்ரி அப்படிங்கிறவங்க இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தில் இருந்த இந்த ஸ்லிப்பர்ஸை வச்சு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி இந்த ஸ்லிப்பரையும் வாங்குறாங்க. இந்த ஸ்லிப்பர்ஸை வாங்கினதுலேருந்து அவங்களுக்கு ஒரே சாபமாக தான் இருந்திருக்கு. அவங்களுடைய லைஃப்பில் ஒரே கெடுதலாக நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவங்களுமே இந்த ஸ்லிப்பர் வேண்டான்னு சொல்லிட்டு ஸ்மித்சோனியன் இன்ஸ்டிடியூஷனுக்கு 1979 இந்த ஸ்லிப்பர்ஸை டொனேட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமாவது இந்த ஸ்லிப்பர்ஸில் இருக்கக்கூடிய சாபம் இதோட முறியடிக்கப்படும் அப்படின்னு நினச்சி தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த சாபம் விடவே இல்லை. இந்த ஸ்லிப்பருடைய விலை மதிப்பு ரொம்ப அதிகம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு திருடர்கள் இந்த ஸ்லிப்பருடைய ஒன்று மட்டும் திருடிட்டும் போயிருக்கிறாங்க. 2005 வருஷம் திருடப்பட்ட இந்த ஸ்லிப்பர் 2018 FBI மூலமாக கண்டுபிடிச்சு திரும்பவும் அதே இன்ஸ்டிடியூஷன் சேர்க்கப்பட்டுச்சு. இதை திருடிட்டு போன திருடர்களும் இறந்து போயிட்டாங்களாம். அந்த திருடர்களுடைய இறப்பும் ரொம்ப ரொம்ப பயங்கரமாகவும் மர்மமானதாகவும் இருந்ததாகவும் சொல்லப்படுது. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது கோஸ்ட் இன் அ கிளாக். சுவிட்சர்லாந்தில் அங்கே இருந்த அடர்ந்த மரங்கள் நிறைந்த காடுகளில் ஒரு உருவம் பார்க்குறதுக்கு ரொம்ப வினோதமாக மிலிட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய பூட்ஸை அணிஞ்சிருந்ததாகவும், மறைகிறதுக்கு பயன்படுத்துகிற கேமோஃப்ளேஜ் கோட்டை போட்டிருந்ததாகவும், கேஸ் மாஸ்க் போட்டிருந்ததாகவும் சொல்லப்படுது. அங்கே இருந்த லோக்கல் பீப்புள் தான் இந்த உருவத்தை அடிக்கடி பார்த்ததாகவும் சொல்கிறாங்க. ஒரு லேடி அந்த காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் போனப்போ இந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்த்ததாகவும், இந்த உருவம் நிறைய மலர்களை பறிச்சிட்டு இருந்ததாகவும் சொல்கிறாங்க. இந்த உருவம் 6 அடி வரைக்கும் உயரம் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. இது ஒருவேளை பொண்ணாக கூட இருக்கலாம், ஒருவேளை மென்டல் இல்னஸ்னால பாதிக்கப்பட்டவங்களா கூட இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அடுத்துதான் நீங்கள் பார்க்க போகிறது த பஸ்பி ஸ்டூப் சேர். தர்ஸ்ட் அப்படிங்கிற மியூசியமில் தான் இந்த சேர் இப்போ இருக்குது. இதுக்கு சொந்தக்காரர்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் பஸ்பி. அவரும் இப்போ உயிரோடு இல்லை. அவர் தூக்கு போட்டு இறந்துட்டதாகவும் சொல்கிறாங்க. இது ஒரு உடன் சேர் தான்.
இவருக்கும் இவருடைய ஃபாதர் இன்லா, அதாவது இவருடைய மாமனாரான ஆடிஸ், இவங்க 2 பேரும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இது ஒரு இல்லீகல் பிஸ்னஸ் தான். இந்த பிஸ்னஸ் பண்ணுறப்போ அவங்களுக்குள்ள வாய் தகராறு ஏற்பட்டு அது சண்டையாகி முத்தி போய் கடைசியில் அவருடைய மாமனாரை கொலையும் செஞ்சிடுறாரு. அவருடைய மாமனார் யூஸ் பண்ண சேரு தாமஸ் பஸ்பி கிட்டேயே வருது. அந்த சேரில் ஆடியுடைய சாபம், அதாவது அவருடைய மாமனாருடைய சாபம் இருந்ததாகவும் அதனால தான் தாமஸ் பஸ்பி தூக்கு போட்டு இறந்ததாகவும் சொல்லப்படுது. அதுக்கப்புறமா தான் இந்த சேரை தர்ஸ்ட் மியூசியமுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சாபம் தாமஸ் பஸ்பியை கொன்னதோட சும்மா விடலை. அந்த மியூசியமுக்கு வந்து இந்த சேர்ல யாரெல்லாம் உட்கார்றாங்களோ அவங்களும் மர்மமான முறையில் இறந்து போகிறதாகவும் அவங்க தூக்கு போட்டு தான் இறந்து போகிறதாகவும் சொல்லப்படுது. இப்போ வரைக்கும் இந்த சாபம் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு இந்த சேரை பார்க்கணுன்னு அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா இங்கிலாண்டில் இருக்கிற தர்ஸ்ட் மியூசியமுக்கு போங்க. அங்கே இந்த சேர் இருக்குது. தில் இருந்தால் இந்த சேரில் உட்காருங்க பார்க்கலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஃப்ரீ ஹக்ஸ் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிற இந்த ஹாண்டட் பில்டிங் தாங்க. இந்த இடம் விஸ்கான்சின்ல அமைஞ்சிருக்கு. வெஸ்ட் ஆஃப் டுரான்ல இருந்து ஹைவே 10ல நம்ம போனோம்னா இந்த இடத்த நம்ம அடையலாம். ஃப்ரீ ஹக்ஸ் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது ஏதோ ஒரு மனுஷங்க செஞ்ச வேலை தான். ஆனால் இந்த பில்டிங்குள்ள நிறைய மர்மமான விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்து பக்கத்தில் கிட்னாப்பிங், அப்புறமா கொலைகள், இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. சில பேர் இந்த இடத்துல பேயை பார்த்ததாகவும் சொல்கிறாங்க. இதனாலேயே நிறைய கோஸ்ட் ஹண்டர்ஸ்லாம் இந்த இடத்துக்கு போயிட்டு இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவங்களுடைய யூடியூப் சேனல்லையும் வெளியிட்டிருக்கிறாங்க. நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு ஃப்ரீ ஹக்ஸ் பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அடித்தாலே போதும், நிறைய பேர் இந்த இடத்துக்கு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லியிருப்பாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நெவேடா கேவ்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்கெலிட்டன் தான். இது அளவில் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரு மனிதருடைய மண்டை ஓட்டை விட ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இதை பார்க்கும்போது பழங்காலத்தில் ஜியண்ட் வாழ்ந்ததுக்கான ஒரு ஆதாரமாகவும் கிடச்சிருக்கு. இந்த எலும்புக்கூடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே ஜெயண்ட் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக இது இருக்குமா, இல்லைனா இது பொய்யா உருவாக்கப்பட்ட ஸ்கெலிட்டனாக இருக்குமா? மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஃப்ரெஸ்னோ நைட் கிராலர்ஸ். இந்த வீடியோவை நல்லா கவனித்து பாருங்கள். இடுப்புக்கு கீழ்ப்பகுதி மட்டும் நடந்து வர மாதிரி தென்பட்டிருக்கு. 2007 வருஷம் கலிஃபோர்னியாவில் இருந்த ஒரு வீட்டுடைய சிசிடிவி கேமரால தான் இந்த காட்சி பதிவாகியிருக்கு. இந்த காட்சிக்கு ஃப்ரெஸ்னோ நைட் கிராலர்ஸ் அப்படிங்கிற பேரும் வச்சிருக்கிறாங்க. உடம்பே இல்லாமல் வெறும் இடுப்புக்கு கீழே உள்ள பகுதி கால்கள் மட்டும் நடந்து வர காட்சி அந்த இடத்துல பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. இதே காட்சி அங்கே இருக்கிற யோஸ்மேட் நேஷனல் பார்க்கில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராலையும் பதிவாகியிருக்கு 2011 வருஷம். அதுக்கப்புறமா தான் இதனுடைய இன்வெஸ்டிகேஷனும் ரொம்ப தீவிரமாக போச்சு. நிறைய பேர் இதை ஏலியன்னு சொன்னாங்க, நிறைய பேர் இதை பேயின்னு சொன்னாங்க. யூடியூபரான கேப்டன் டிஸ் இல்லூஷன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இது ஒரு ஃபேக்கான ஃபுட்டேஜாக தான் இருக்கணும். ஏன்னா இதனுடைய வீடியோ குவாலிட்டியை பாருங்கள், ரொம்ப ரொம்ப புவரான குவாலிட்டியாக இருக்குது. இவங்க சிஜிஐ டெக்னாலஜியை யூஸ் பண்ணியோ இல்லைனா யாரையாவதும் எம்சி ஹேமர் பேண்ட்ஸை போட வச்சு இந்த வீடியோவை மாடிஃபை பண்ணி இந்த மாதிரி நமக்கு ஃபேக்காக காமிச்சிருக்காங்க. இந்த வீடியோவுடைய ஓனர்கிட்ட இதனுடைய ஒரிஜினல் வீடியோ எங்கன்னு கேட்டப்போ அவர் காணாமல் போச்சு, எரேஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய கதை விட்டுருக்காரு. சும்மா அட்டென்ஷன் நம்ம மேலே திரும்பணும், எல்லாரும் நம்மளை பெரிய விஷயமா பேசணும் அப்படிங்கிறதுக்காக கூட இவர் இதை செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது டிசேபிள் சில்ட்ரன். ரஷ்யாவில் மாஸ்கோவில் இருக்கக்கூடிய பிணங்களை புதைக்கிற இடம் இருக்கு இல்லையா, கிரேவ் சைட், அந்த இடத்துல தோண்டி எடுக்கும்போது இந்த மாதிரி எலும்புக்கூடு கிடச்சிருக்கு. இந்த எலும்புக்கூடு 2 மனிதர்களை அவங்களுடைய தலைக்கு பக்கத்தில் வச்சு புதைச்சிருக்காங்க. ஆராய்ச்சியில் இவங்க 2 பேருமே பிரதர்ஸ்னும் இவங்க ஒரு 14 வயசு 13 வயசாக இருக்கும்போது இறந்து போயிருக்கிறாங்க. 2 பேருக்குமே ஒரே மாதிரி ஃபிசிக்கல் சேலஞ்ச் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எலும்புக்கூட தோண்டி எடுக்கும்போது இவங்க கூட இருந்து நிறைய பொருட்கள், ரொம்ப மர்மமான நிறைய பொருட்களும் எடுக்கப்பட்டிருக்கு. 10,000 முத்துக்களால் செய்யப்பட்ட, ஒரிஜினல் முத்துக்களால் செய்யப்பட்ட ஒரு மாலை கண்டெடுக்கப்பட்டது. 20 ஆர்ம் பேண்ட்ஸ், அதாவது கைகளில் அணியக்கூடிய பிரேஸ்லெட்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 300க்கும் மேலே ஃபாக்ஸ் டீத், நரியுடைய பற்கள், அந்த எல்லா பற்கள்லையுமே ஒரு சின்ன துளையும் இடப்பட்டிருக்கு. இதுக்கும் மேலே மற்ற மனிதர்களுடைய எலும்புக்கூடுகளையும் இதோட சேர்த்து வச்சு பதிச்சிருக்காங்க. இவங்க ரொம்ப கொஞ்சம் வயசுல இருந்ததுனால ஒரு சில சடங்கு சம்பிரதாயங்களை பின்பற்றி தான் இந்த மாதிரி பதிச்சிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படிங்கிறத ஆராய்ச்சி போய்கிட்டே தான் இருக்குது. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது த கிரேட் பெட் ஆஃப் வேர்.
லண்டன்ல வே அப்படிங்கிற மியூசியம் இருக்கு. அங்க மிக பிரம்மாண்டமான ஒரு பெட் இருக்குங்க. இந்த பெட்டை 15th செஞ்சுரியில கார்பெண்டர் ஜோனஸ் அப்படிங்கிறவரு கிங் எட்வர்டுக்கு செஞ்சதாங்க. இது மரத்தால செய்யப்பட்ட பெட் தான். ஆனா இதுல நிறைய கார்விங்ஸ் இருக்கும். யூரோப்பியன்ஸை பிரதிபலிக்கிற மாதிரி நிறைய கார்விங்ஸை வச்சு தான் இந்த பெட்டை உருவாக்கி இருக்கிறாங்க. இது இப்போ சபிக்கப்பட்ட பெட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெட்ல படுத்து தூங்குறவங்க காலையில உயிரோட எந்திக்கவும் மாட்டாங்களாம். லாஸ்ட் வீடியோவில் நான் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன், உங்களுக்கு எந்த பூச்சியை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தர்ஷினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு கரப்பாம்பூச்சின்னா ரொம்ப பயம், கரப்பாம்பூச்சி இருந்ததுன்னா பாத்ரூம்குள்ளே கூட போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நானும் அப்படிதாங்க. வெளியே ஏதோ பார்க்க கொஞ்சம் வீரமாக தெரியுவோம், ஆனால் எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன சின்ன வீக்னஸ் இருக்க தான் செய்யுதில்ல. இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.